இது ஒரு வாழ்வியல் முறையில நம்முடைய முழுவதும் பஞ்சபூதங்களோடு இணைத்து உங்களுடைய குணங்களை நெறிமுறைப்படுத்தி நல்ல ஒரு மனிதனாக உருவாக்குவதற்காக இது இருக்கு. போகும்போது தேங்காயெல்லாம் சுக்குநூறாக உடைத்து விட்டு அந்த நெய்யை எடுத்துட்டு போறீங்க. அது அந்த 18ஆம் படிக்கு அதுக்கு ஒரு சிம்பாலிசம் இருக்கு. 18 பொருட்களை 11 விஷயங்களை விட வேண்டும், 7 விஷயங்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது இன்னொரு நாளைக்கு அது பெரிய சப்ஜெக்ட்டுங்க. அது நீங்களும் அதை உணர்வீங்க, படிப்பீங்க. அதற்கு 18 அப்படிங்கிற நம்பர். அதையெல்லாம் தாண்டிய பிறகு விவேக் அக்னிஹோத்ரி என்ன சொன்னாங்க, ஐயப்பனை பார்ப்பதற்கு முன்பு முதலாக நீங்கள் ஐயப்பன் கோவிலில் பார்ப்பது தத்மவசி என்கின்ற ஒரு வார்த்தை. நம்முடைய உபநிஷத்தில் வரக்கூடிய 3 மகாகாவியத்தில் இது ஒரு மகாகாவியம். தத்மவசி என்று சொல்லுகின்றோம். தத்துவவசி என்றால் நீ யார் என்று நினைக்கின்றாயோ நீதான் அது என்கின்ற ஒரு அர்த்தம். இது வந்து நம்முடைய பிலாசபிக்கல் தாட், நம்முடைய சித்தாந்தத்தில் உச்சகட்ட சித்தாந்தம். உன்னையே கடவுளாக பார்த்து கொள்வதற்கு உரிமை கொடுக்கக்கூடிய ஒரு சித்தாந்தம் இந்து வாழ்வியல் முறை. நீ என்ன ஆக வேண்டும் என்று நினைக்கின்றாயோ நீ இது ஆகிவிட்டாய். பகவத்கீதையில் ஐயா சொல்லியிருக்காங்க இந்த புத்தகத்தில். தத்மவசி. அந்த தத்மவசி அப்படிங்கிற வார்த்தையை பார்த்துட்டு கொடிக்கம்பத்தில் சரியாக அது பதிந்திருக்கும். கொடிக்கம்பத்திற்கு பின்பு அதை பார்த்து விட்டு ஐயப்பனை பார்க்கும் பொழுது ஐயப்பன் என்ன சொல்லுகின்றான், உன்னை பார்ப்பதற்காக நான் இங்கே காத்திருக்கின்றோனோ தவிர என்னை பார்ப்பதற்காக நீ வரவில்லை. காரணம், என்னை பார்ப்பதற்கு கடவுளாக நீ வந்திருக்கின்றாய். 48 நாள் மாறிட்ட, மண்டலத்து விரதத்தை முடிச்சாச்சு, உடம்புல இருக்கக்கூடிய செல் எல்லாம் மாறிடுச்சு, மில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ், புது செல். உன்னுடைய காமம், கோபம், ஆக்ரோஷம் எல்லாத்தையும் விட்டுட்ட, எனக்காக நீ விரதம் இருந்து நடந்து வந்திருக்கிற. அப்ப நீ கடவுள். உன்னை பார்ப்பதற்காக இந்த சபரிமலையிலே அந்த ஐயப்பன் காத்திருக்கின்றான் ஒரு வேடனாக என்பது பொருள். அது இந்த இந்து வாழ்வியல் முறை. அதை காலகாலமாக பண்டை காலமாக அதை கொண்டு வந்து அது சரியாக இருக்கும் வரை நம்முடைய குணங்கள் என்பது சரியாக இருந்துச்சு.